strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஐபிஎல் 2025 மேட்ச் 22 ப்ரிவியூ தாங்க. பிட்வீன் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அட் முல்லான்பூர். ஸோ பஞ்சாபோட ஹோம் கேம். அன்பார்ச்சுனேட்லி பஞ்சாப் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹோம் கேம்ல 50 ரன்ஸ் வித்தியாசத்துல ராஜஸ்தான் ராயல்ஸோட தோத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆறாங்க. இன்டென்ட் காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஃபயர் பவர் இல்லாம ஹேட்ரிக் ஆஃப் லாசஸோட வராங்க. ரெண்டு டீமையும் நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த டீம் ஸ்ட்ராங்னா ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம் பஞ்சாப் கிங்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு. பட் ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட்னு எடுத்தீங்கன்னா ரெண்டு டீமும் 30 மேட்சஸ் ஆடிருக்காங்க. அதுல 16 மேட்சஸ் சிஎஸ்கே வின் பண்ணிருக்காங்க, 14 மேட்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணிருக்காங்க. முல்லான்பூர்ல இது வரைக்கும் இந்த ரெண்டு டீமும் விளையாடுனது இல்ல. சோ அதனால இட்ஸ் கோயிங் டு பி a நியூ மேட்ச் அப் இந்த முல்லான்பூர்ல ரெண்டு டீமுக்கும். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. சோ என்னதான் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஒரு 2 மேட்ச் ஹையரா வின் பண்ணியிருந்தாலுமே பஞ்சாப் கிங்ஸோட எப்பவுமே பஞ்சாப் கிங்ஸ் சிஎஸ்கேக்கு டஃப் கொடுத்துருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் சேப்பாக்லே ஜென்ரலா டஃப் கொடுப்பாங்க சிஎஸ்கேக்கு. பிளஸ் அவைலன்னும் போது பாத்தீங்கன்னா they are always a good competitor to சிஎஸ்கே. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் இந்த சீசன்ல they have a strong squad compared to சிஎஸ்கே. சோ அதனால இந்த மேட்ச்ல நம்ம பாத்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்களை சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யார் வின் பண்ணுவாங்கன்ற ப்ரெடிக்ஷனை நான் இப்பவே சொல்லிடுறேன். ஐ ஃபீல் லைக் பஞ்சாப் கிங்ஸ் வில் வின் திஸ் மேட்ச். நான் பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு 55 தரேன், சிஎஸ்கேக்கு 45 தரேன். ஓகே, என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ண வாய்ப்பே இல்லையான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. கேம் ஆஃப் கிரிக்கெட்ல என்ன வேணாலும் ஆகும். நம்ம சும்மா ப்ரெடிக்ஷன் தான் கொடுக்கணும். நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்றோம், கரண்ட் ஃபார்மை பாக்குறோம், ரெண்டு டீம் அனலைஸ் பண்ணி எந்த டீம்ல பாத்தீங்கன்னா பவர் ஹிட்டிங் இருக்குன்னு பாக்குறோம், பவர் பிளேல என்ன மாதிரி பிளேயர்ஸ் விளையாடுறாங்க ரெண்டு டீம்லயும் பாக்குறோம், ரெண்டு டீமோட போலிங்கையும் நம்ம கன்சிடர் பண்றோம். எல்லாமே பார்க்கும் போது பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் ஆர் வே அஹெட் தென் சிஎஸ்கேன்றதுதான் இந்த வருஷம் உண்மையான ஒரு விஷயம். அதை வச்சுதான் பாத்தீங்கன்னா நான் பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். தவிர சும்மா மொட்டையா பாத்தீங்கன்னா இல்ல அவங்க பூரா விளையாட்டாங்கடா, இன்டென்ட் காமிக்கலடா, அதனால பாத்தீங்கன்னா தோத்துருவாங்கடா அப்படின்னு நான் சொல்ல வரல. சிஎஸ்கே இந்த மேட்ச்ல வின்னும் பண்ணலாம். பட் they have to make changes, they have to show intent. அது இல்லாம அவங்களால பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் கூட வின் பண்ண முடியாது. அதை கண்டிப்பா by this time அவங்க கண்டிப்பா புரிஞ்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முல்லான்பூர்ல இது வரைக்கும் 200 அடிச்சதே இல்ல. ஆனா லாஸ்ட் மேட்ச் ராஜஸ்தான் அடிச்சிட்டாங்க. ஓகே, அந்த அளவுக்கு ஈஸியா சேஸ் பண்ண முடியல. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த பிச்சில் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறதா பெட்டர் ரெண்டு டீமுக்குமே நான் சொல்ல வரேன். அதுவும் எஸ்பெஷலி பஞ்சாப் கிங்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. சிஎஸ்கே 170க்கு மேல நீங்க டார்கெட் செட் பண்ணீங்கனாலே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க சேஸ் பண்ண. அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு ஃபயர் பவர் வச்சிருக்காங்கன்னும் போது அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 170 180க்கு மேல அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிஎஸ்கே சீரியஸா வில் பி அண்டர் பிரஷர். பிகாஸ் அவங்க கிட்ட பெருசா ஃபயர் பவர் கிடையாது. அதே தான் சிஎஸ்கேக்கும் நான் சொல்லுவேன். அவங்களும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இஃப் தே குட் ஏபிள் டு ஸ்கோர் கொஞ்சம் பெட்டரா இன்டென்ட் காமிச்சு ஒரு 170 180 அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிஎஸ்கே கிட்ட டீசென்டான போலிங் இருக்கு அதை டிஃபெண்ட் பண்ண. சோ அதனால டாஸ் ரொம்ப குரூஷியலான ஒரு ரோல் பிளே பண்ண போகுது இந்த மேட்ச்ல. சோ எந்த டீம் டாஸ் வின் பண்றாங்களோ பேட்டிங் தான் எடுக்கணும், பேட்டிங் தான் எடுப்பாங்கன்றத நான் நம்புறேன். சரிங்களா? சோ முதல்ல பஞ்சாப் கிங்ஸ் அவங்களுக்கு ஏதாவது பிளேயிங் லெவன்ல சேஞ்சஸ் இருக்குமா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, அவங்க பிளேயிங் லெவன்ல கண்டிப்பா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா போலர் இருந்தா பெட்டரா இருக்குங்க. நிறைய பேர் இப்பவே சொல்லிட்டு இருக்கீங்க ஜாஸ் இங்கிலீஷ் உள்ள எடுத்துட்டு வரணும். ஜாஸ் இங்கிலீஷ் உள்ள எடுத்துட்டு வந்தா நீங்க யாரை டிராப் பண்ணுவீங்க? மேக்ஸ்வெல், அதாவது பேட்டிங்ல ஒரு பெருசா அடிக்கலாம் கூட அவரோட ஆஃப் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிஎஸ்கேவோட நல்லா பண்ணிருக்காரு, நல்லா போட்டிருக்காரு. அவரோட ஃபீல்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பெருசா ஒன்னும் பண்ணலையா அப்படின்னு கேட்பீங்க. சிஎஸ்கேவோட அவர் என்னைக்குமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதனால அவரை டிராப் பண்ண முடியாது. நீங்க மார்க்கோ யான்சன் இல்லனா ஃபெர்கியூசனை தான் டிராப் பண்ணணும். ஃபெர்கியூசன் போன மேட்ச்ல அவர் தான் நல்லா போட்டார் இந்த டீம்லயே எடுத்து பாத்தீங்கன்னா. மார்க்கோ யான்சன் இந்த டால் லெஃப்ட் ஆர்ம் போலர், இன்னைக்குமே இந்த லெஃப்ட் ஆர்ம் போலர்ஸ் ட்ரபிள் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ். சோ அதனால எனக்கு தெரிஞ்சு ஃபாரினர்ஸ்ல வேற எந்த சேஞ்சும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். தே மைட் பிரிங் ஜாஸ் இங்கிலீஷ், அது வேற விஷயம். பட் என்னோட ப்ரெடிக்ஷன் படி நான் என்ன சொல்லுவேன்னா, அதே ஃபாரின் பிளேயர்ஸ் விளாடலாம். அவங்க ஒரே ஒரு போலரை இன்க்ளூட் பண்ணும். ஷெட்ஜ் போன மேட்ச் விளாட்னாரு, அதுக்கு பதில் அவங்க விஜய்குமார் வைஷாக் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் போலிங்ல. ஏன்னா போன மேட்ச்ல அவங்க என்ன ஸ்ட்ரகிள் ஆனாங்கன்னா அந்த 5th போலிங் ஆப்ஷனை ஸ்டோனிஸையும் மேக்ஸ்வெல்லையும் முடிச்சிடலான்னு பார்த்தாரு ஷ்ரேயாஸ் ஐயர். அன்பார்ச்சுனேட்லி ஸ்டோனிஸ் பாத்தீங்கன்னா 4 overs கிட்டத்தட்ட 50 ரன்ஸ், ஆல்மோஸ்ட் 48 ரன்ஸ் கொடுத்துட்டாரு. சோ அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அதனாலதான் சொல்ல வரேன், அவங்க பேட்டிங் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் இருக்கணும்னு அவசியமே இல்லை. தே ஆல்ரெடி ஹேவ் அ லாங் பேட்டிங் லைனப். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னும் போது அவங்க போலிங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணலான்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் சிஎஸ்கே டீமோட நீங்க போலிங் ஒரு போலர் எக்ஸ்ட்ரா நீங்க கொண்டு வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு டீம் பக்காவா செட் ஆயிடும். அதை பண்றாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா தே ஆர் வெரி ஸ்ட்ராங் டீம்ங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆனாங்கன்னா பெரிய ஸ்கோர் அடிக்க சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் பிரியன் ஷாரியாக்கு இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ப்ராமிசிங்கா ஒரு நாக் விளையாடினாரு, 2 மேட்ச் ஃபெயிலியர். அது யங்ஸ்டர்ஸ் கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அதுக்குன்னு உடனே அவரை டிராப் பண்ணக்கூடாது, ட்ரஸ்ட் பண்ணணும். புரியுது அவங்களே? பிளஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கலாம் சிஎஸ்கேவோட ஜெனரலா நல்லா விளையாடுவாங்க. இந்த ஒரு இன்ஸ்டிங்கோட தான் பஞ்சாப் கிங்ஸ் போகணும் சிஎஸ்கேவோட. புரியுதா உங்களுக்கு? மற்றபடி பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ஷ்ரேயாஸ் ஐயரா இருக்கட்டும், பிரப் சிம்ரன்லாம் இன்னைக்குமே சிஎஸ்கேவோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ கான்ஃபிடென்ட்டா தான் பஞ்சாப் கிங்ஸ் இந்த மேட்சுக்கு போவாங்க. பிகாஸ் ஈவன் தோ தே லாஸ்ட் த லாஸ்ட் மேட்ச், அவங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அந்த ஆப்போனண்ட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும்னா அவங்களே ரொம்ப ஷார்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்ல வராங்க. அண்ட் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி கிரம்பிள் ஆயிடுவாங்கன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும்.
சோ அதனால எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் அவங்க ரெகுலரா என்ன பண்றாங்களோ அது ஜஸ்ட் லைக் தட் அப்படி நார்மலா பண்ணிட்டு போனாலே இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணலாம்ன்றது உண்மையான ஒரு விஷயம். சேஸ் பண்றேன்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போன மேட்ச் மாதிரி, அது லைட்டா பேக் ஃபயர் ஆக வாய்ப்புகள் இருக்கு. சரி ப்ரோ, இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்றதுக்கு என்ன சொல்லுங்க, அதை முதல்ல அதுதான் வரீங்க, அதுதான் நான் லாஸ்டா வச்சேன். போன மேட்ச் அன்சில் கம்போஜ் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் சொல்லல, 1 கோடி பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து யாரப்பா சூப்பரா சொல்லிட்டாருப்பா, யோசிச்சு சொல்லிட்டாருப்பா அன்சுல் கம்போஜ் எடுத்துருவான் அப்படின்னு. 1 கோடி பீப்புள் நம்ம முன்னாடில இருந்து சொல்லிருக்கோம் அன்சுல் கம்போஜ் எடுத்துருவாங்கய்யா, நல்ல டேலண்ட், நல்ல ஃபார்ம்ல இருக்கான் டொமஸ்டிக் சீசன்லன்னு. ஆனா முகேஷ் சௌத்ரி எடுத்துட்டு வந்தாங்க, செம்மடி வாங்கினாங்க. அவரே திருப்பி கண்டினியூ பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு. புரியுதா உங்களுக்கு? சோ அன்சுல் கம்போஜ் முகேஷ் சௌத்ரியை ரீப்ளேஸ் பண்ணணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகே, அண்ட் அஸ்வினோட ஸ்பாட்டை பத்தியும் பேசுறாங்க. பட் ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, போன மேட்ச் அஸ்வின் டீசெண்டா போட்டாரு. சோ அவரை வந்து இப்ப டிராப் பண்றதுல அர்த்தமே கிடையாது. இவ்வளவு தூரம் ட்ரஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். சோ இந்த மேட்ச்லயும் இறங்கு முல்லான்பூர்லயும் பால் லைட்டா கொஞ்சம் கிரிப் ஆகுது. நிறைய பேர் சொல்றாங்க 3 ஸ்பின்னரோட போறது ரிஸ்க்னு. பட் அதுதான் சிஎஸ்கேவோட பிளஸ், வேற ஆப்ஷன் கிடையாது. அது ருத்துராஜ் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, அதான் பிரச்சனை. அப்படி ருத்துராஜுக்கு எனக்கு ஸ்பின்னர்ஸ் வேணாம் அப்படின்றத டிசைட் பண்ணாருன்னா, அப்போ இன்னொரு குஷனுக்கு இன்னொரு ஃபாஸ்ட் பாலரோட அவர் போகட்டுமே. ஏன் ரச்சின் ரவீந்திராவை நீங்க டிராப் பண்ணுங்க, ரச்சின் ரவீந்திராவை டிராப் பண்ணிட்டு நீங்க எலிசை கொண்டு வாங்க. சோ அதர் இன்னொரு நியூ பால் ஃபாஸ்ட் பாலர் ஒன்று கிடைச்ச மாதிரி இருக்கும். அன்சுல் கம்போஜே வந்து பாத்தீங்கன்னா, டு பி வெரி ஆனஸ்ட், அவரே பேட்டிங் நல்லா ஆடுவாருங்க அஸ்வின் லெவலுக்கு. பட் நீங்க எலிஸ் கொண்டு வந்தீங்கன்னா இன்னொரு இந்தியன் ஃபாஸ்ட் பாலர் எடுத்து வர முடியாதுல. சோ அன்சுல் கம்போஜை வந்து பாத்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரிக்கு பதிலா எடுத்துட்டு வரதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கும். மத்தபடி நான் வந்து பெருசா டீமை டிங்கரிங் பண்ணவே மாட்டேன். ஒரே ஒரு விஷயம் நான் என்ன பண்ணுவேன்னா, ரச்சின் ரவீந்திராவை தூக்கி 3ல போட்டுட்டு ரித்துராஜ் கைக்வாட தூக்கி மேல போடுவேன். இது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். சோ கான்வே ருத்து அந்த காம்போ என்னைக்குமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதை வேணா ஒரு டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம். ஓகே, மத்தபடி அன்சுல் கம்போஜ் ஒரு சேஞ்ச் தான் பண்ணணும். விஜய் சங்கர் அப்படி இப்படி தட்டி தடுமாறி ஒரு 68 அடிச்சாலுமே அடிச்சிருக்காரு, அவரை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். பட் எனக்கு என்ன பயன்னா, சேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இவங்க சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. திருப்பி திரிபாத்தி, திருப்பி சாம் கரன் சொல்லி போவாங்களான்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன கேட்டீங்கன்னா, ஒரே சேஞ்ச் அன்சுல் கம்போஜ் முகேஷ் சௌத்ரிக்கு பதிலாக எடுத்துருவாங்க. சோ தட் ஒரு கண்ட்ரோல் இருக்கும், ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஆப்ஷன், ஒரு டிஃபரெண்ட் ஆப்ஷனா இருக்கும். மத்தபடி நீங்க பெருசா டிங்கரிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பேட்ஸ்மேன்ஸ் இன்டென்ட் காமிச்சா போதும். மும்பை பாருங்க, மேட்ச் தோத்தாங்க, அட்லீஸ்ட் அவங்க ஒரு இன்டென்ட் காமிச்சாங்களா, அந்த ஒரு பயத்தை காமிச்சாங்களா ஆர்சிபி கிட்ட, அந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் சிஎஸ்கே காமிக்கணும்ன்றதான் நான் சொல்ல வரேன். ஜெயிச்சாலும் தோத்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ஃபைட்டை கொடுங்கயா. ஏன்னா உங்களை நம்பி பல பேர் சேப்பாக்ல மேட்ச் நடக்கும்போது காசு கொடுத்துட்டு வந்து பாக்குறாங்க. அதை மீறி நம்பிக்கையோட இன்னி வரைக்கும் சிஎஸ்கே கம்பேக் கொடுப்பாங்கன்னு பாக்குறாங்க. அட்லீஸ்ட் அந்த மக்களுக்காவது பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் இன்டென்டாவது காமிக்கணும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. எஸ், சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி நல்ல இன்டென்ட் காமிச்சு ஒரு 170 180 மேல ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அவங்க வின் பண்ணி. ஏன்னா இந்த முல்லான்பூர் விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவாகும். பத்திரானா, அஸ்வின், நூர் அஹமத், ஜடேஜா, கலீல் அஹமத் இவங்க எல்லாருமே ஈக்குவேஷனுக்குள்ள வருவாங்க. 180 175 மேல மட்டும் சிஎஸ்கே அடிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அவங்க போலிங்னால கண்டிப்பா இந்த பிச்சில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். இது ஒண்ணுதான் சிஎஸ்கேக்கு இருக்கிற ஆப்ஷன். சேஸ் இன்கேஸ் டாஸை தோத்துட்டாங்க, சேஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 150க்குள்ள அவங்க பஞ்சாப் ஆல் அவுட் பண்ணா ஓகே, இல்லனா அதுக்கு மேல போச்சுன்னா தே வில் ஸ்ட்ரகிள்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பஞ்சாப் கிங்ஸா இல்ல சிஎஸ்கேவா? சரி, இப்ப பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷனுக்குள்ள போவோமா? ஃபேண்டசி பிளேயிங் 11 நான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து 6 பேர் எடுப்பாங்க. ஓகே, கண்டிப்பா பிரப் சிம்ரன் சிஎஸ்கேவோட நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க ஸ்ரேயா ஐயர் எடுத்துக்கோங்க. நேல் வதேரா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அதனால யோசிக்கவே கூடாது. ஸ்டோனிஸ் சிஎஸ்கேவோட நல்லா விளையாடி இருக்காரு, அவரை மறக்காம எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சன் அந்த ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் கோ வித் மேக்ஸ்வெலும் வந்து எஃபெக்டிவா இருக்கு. அந்த ஒரு பேட்டிங் ஹெவியா போங்க, பாயிண்ட்ஸ் நிறைய வரும்ன்றதான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. மேக்ஸ்வெல் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் போடுவாரு. ஓகே, இந்த பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல 5 பிளேயருங்க. ருத்ராஜ் கைக்வாட் நம்பி எடுங்க, அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. கான்வே இந்த மேட்ச் அடிப்பாருன்ற மாதிரி எனக்கும் தோணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஆப்ஷன் இல்ல, நீங்க சிவம் துபேவை எடுத்துதான் ஆகணும். பவர் ஹிட்டர்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் இருக்காங்க. ஜடேஜா அந்த ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன், உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேணும்னா அவரை நீங்க எடுத்துதான் ஆகணும். இல்லங்க எனக்கு ஜடேஜா எடுத்து ஒரு யூஸ் இல்லைங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு பதில் நீங்க கலீல் அஹமத் எடுத்து விளையாடுங்க. ஏன்னா அவராது அட்லீஸ்ட் ஃபுல் 4 overs போடுறாரு. பத்திரானா வேணா எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் 11 ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரீ லீக்ல எடுத்து விளையாடுங்க, டென்ஷன் இல்லாம ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். until then, bye.